இன்றைக்கி நாம் 7வது பயணத்துக்கு போகிறோம். ஆபிரகாமுடைய 7வது பயணம். கடந்த முறை நாம் 6வது பயணத்தை கவனித்தோம். இன்றைக்கு 7வது பயணம், 7th journey. ஆபிரகாமுடைய 7வது பயணம். இந்த பயணத்துக்கு தலைப்பு என்னென்னா ஜேர்னி ஆஃப் வார். ஆபிரகாமுடைய யுத்தத்தின் பயணம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள் வரும். எவ்வளவு ஒரு விசுவாச வீரனாக இருந்தாலும், பரலோகத்தை நோக்கியே போயிட்டு இருந்தாலும் சரிதான், யுத்தங்கள் என்பது தவிர்க்கப்பட முடியாது. யுத்தங்கள் தானாக வரும். நம்ம தேடி போக வேண்டியதில்லை. தம்மை தேடி அடிப்படையாக நான் எடுத்திருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14, 13 முதல் 16 வரை. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னுடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரினுடைய சமபூமியில அப்போது குடியிருந்தான். சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளை அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். போதுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வருகின்ற 7வது பயணம் யுத்தத்தின் பயணம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன் அல்ல. யுத்தம் செய்வது ஆபிரகாமுடைய வழக்கம் அல்ல. இஸ் நாட் அ வாரியர் ஆர் இஸ் நாட் வார் லைக். யுத்தத்தை விரும்புகிறவனும் அல்ல, யுத்த பிரியனும் அல்ல. ஆனால் தேவை வருதுன்னு சொல்லப்போனால் யுத்தம் அவர் மேலே திணிக்கப்படுகிறது. அவர் பாட்டுக்கு பெயர் சபாவில் உட்கார்ந்துருக்கிறாரு. தப்பி ஓடின சோதோம் குமாரா அத்மா சோபையும் சோவார். இங்கே இருந்து என்ன பண்ணால், வடக்கில் இருந்து 4 ராஜாக்கள் வந்து தெற்கே இருக்கக்கூடிய அந்த 5 ராஜாக்களையும் சிறைப்பிடித்து போயிட்டான். போகும்போது தப்பி ஓடின ஒருவன் வந்து ஆபிரகாமிட்ட சொல்லலாம், இவ்விரையனாக ஆபிரகாமிட்ட சொல்லுகிறான், உன் சகோதரனாக லோத்து அவனுடைய உடைமைகள் குடும்பம்லாம் சிறைப்பிடித்து போகப்பட்டன. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு ஒரு யுத்தம் உண்டாகிறது. எங்கே யுத்தம் உண்டாகும்? நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமில் வாழ்வு பெற்றவர் லோத்து. ஆனால் லோத்தின் மந்த மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மந்த மேய்ப்பருக்கும் ஏற்கனவே எந்த வந்திருக்குது? சண்டை வந்துச்சு. சண்டை வந்தபோது லோத்து கீழே இறங்கி வரல, ஆபிரகாம் தான் கீழே இறங்கி போனார். போய் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 13, 9, 10 வசனங்களை 8லேருந்து வாசிங்க கொஞ்சம். ஆதியாகமம் ஆபிரகாம் லோத்து ஆபிரகாம் நோக்கி பேசலை. இன்னும் சொல்ல போனால் அழைத்து வந்தவர் ஆபிரகாம், அழைத்து வரப்பட்டவன் லோத்து. ஆபிரகாமால் வாழ்வு பெற்று, நம்ம பாட்டில் சொன்னால் தீட்டின மரத்தில் கூறு பாப்பான்னு சொல்லுவாங்களே, கோடாரி கொம்பு. குலத்தை கெடுக்க வந்த கோடாரி கொம்பு யாருன்னா லோத்து தான். இவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு மகனை போல் இவனை வளர்த்து இவனை ஆளாக்கி, ஆபிரகாமுக்கு மந்தைகள் என்றால் லோத்துக்கும் மந்தைகள். ஆபிரகாமுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான், தான் ஒரு பிள்ளையை போல் அவனை பார்த்து வளர்த்து உயர்த்தி ஆளாக்கி அவனுக்கு சமமாய் வைத்திருக்கிறான். மந்தை மேய்ப்பருக்கு நடுவே பிரச்சனை வருகிறது. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுவா தெரியுங்களா? உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னா, பிரச்சனை மந்தை மேய்ப்பன்னு போட்டிருக்குது. ஆனால் பிரச்சனை யாருக்கெல்லாம்? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். ஆபிரகாம் சொல்லுகிறார், நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நாம் அந்நிய தேசத்தில் நடு வாழ்கிறோம், நாம் சகோதரர். ஆகவே நீ இப்படி போனால் நான் இப்படி போகிறேன். சாய்ஸ் யார் கொடுக்குறாங்க? ஆபிரகாம் கொடுக்கிறார். கீழே இறங்கி வந்தவர் யார்? ஆபிரகாம். கீழே இறங்கி வந்தார். லோத் என்ன பண்ணார்? கண்களை ஏறெடுத்து பார்த்தார். சோதோம் வரைக்கும் அன்றைக்கு இருந்த நிலம் எப்படி இருந்துதான்? ஏதேன் தோட்டத்தை போல, எகிப்தை போல இருந்திருக்குது. கண்களை பார்த்தார், போனார். உங்களுக்கு தெரியும் அந்த வசனங்கள் எல்லாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கண்களினால் லோத்து சோதோமை பார்த்தார். 13:12 பார்த்தீங்கன்னா சோதோமுக்கு எதிரே கூடாரம் போடுவார். 14:12 பார்த்தீங்கன்னா சோதோமில் குடியிருப்பார். 19:11 பார்த்தா வாசலில் உட்காந்து, அதாவது ஊரினுடைய ஒலிமுக வாசலில் உட்காந்துருக்காரு. தலைவர் ஆயிட்டார். கண்களால் பார்த்தார். அடுத்தது அதுக்கு எதிரே கூடாரம் போட்டார். அப்புறம் உள்ளே போனார். இப்போ என்ன ஆகிட்டு? தலைவர் ஆயிட்டார். தலைவர் ஆனதுடைய விளைவு என்ன? வந்த ராஜாக்கள் அந்த சோதோம் குமாரா அத்மா சோபோயும் சோவா ராஜாக்களை மாத்திரமில்லை, யாரையும் முடிச்சுட்டு போயிட்டான்? லோத்தையும் பிடிச்சு போயிட்டான். அவன் பொருள்களும் போயிடுச்சு, உடைமைகள் போயிட்டு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போகப்பட்டார்கள். இந்த செய்தி தான் யாருக்கு வருது?
ஆபிரகாமுக்கு அப்படியே அந்த ஆபிரகாம் இடத்துல எண்ணெயை நம்ம வைத்துக்கொண்டு இந்த லோத்து இடத்துல நம்மகிட்ட இருந்து சபையிலேருந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கி ஒரு பிள்ளையை போல் ஒரு பார்த்து வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பிள்ளை பேரையும் பார்த்து அவன் பிள்ளைய ஸ்கூல்லையும் சேர்த்து செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இப்படி நமக்கு விரோதமாக சண்டை போட்டு சபையிலேருந்து ஒரு 50 பேரை பிரிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நீதிமான் என்று கர்த்தர் விளங்க பண்ணினான் சொல்லுவோமா மாட்டோமா? ஸ்தோத்திர கூட்டம் நடத்தினா ஆச்சரியப்பட்டுக்கல, பிரியாணி போட்டு ஸ்தோத்திர கூட்டம் நடத்துவோம். கர்த்தர் காட்டினார் அப்படி தானே சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு யுத்தம் வருது. எங்கே வருது? இப்போ ஒருத்தன் சொல்லிட்டான் வந்து, உன் சகோதரனாகிய லோத்து சிறைப்பட்டு போனான். தென் வார் ஸ்டார்ட்ஸ், இன்டர்னல் வார். ஆபிரகாமுக்குள்ள என்ன வரணும்? உள்ள ஒரு யுத்தம் வரணும். என்ன? ஒன்று, சகோதரனுக்கும் ஆபிரகாமுக்கும் யுத்தம் வருதுப்போம். முதல்ல அவனுக்கு யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை. லோத்து போயிட்டான். இப்போ லோத்து அடிமைப்பட்டு போயிட்டான். லோத்தினுடைய எல்லாம் சிறைப்பட்டு போயிட்டு இப்போ ஆபிரகாமுக்கு கேள்விப்பட்டோன்னு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். இல்லை குறைஞ்சது என்ன செய்யணும்? போ எக்கேடான் கெட்டுப்போ அப்படியாவது வரணும்ல. ஆனால் ஆபிரகாமுக்கு அதுதான் வரல. அப்படின்னா ஆபிரகாமுடைய முதல் வெற்றி என்ன தெரியுங்களா? அந்த உள்ள ஒரு யுத்தம் வருது தெரியுங்களா? அந்த யுத்தத்தை மேற்கொண்டவன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு என்ன வரல? எனக்கு ஒரு தடவை பேசினல்ல, எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனல. அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? உன்னுடைய மந்த மேய்ப்போடு சண்டை போடும்போது என்ன பண்ணியிருக்கணும்? காதை பிடிச்சி ஒரு அறை விட்டு யாருக்கு ஒரு மாட்டா பேசுற அப்படிலாம் கேட்கணும். லோத்து யாருக்கு? ஆபிரகாமுக்கு தான் பேசுறியா? இன்னைக்கு நாம சாப்பிட்ற சாப்பாடு அவன் போட்ட பிச்சை அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனால் இறங்கி வந்தது ஆபிரகாம். லோத்து இறங்கி வரல. இந்த லோத்துக்கு பிரச்சனை வரும்போது ஆபிரகாம் சந்தோஷப்பட்டிருக்கணும், குறைந்தது கண்டுகாமலாவது இருந்திருக்கணும். ஆனால் ஆபிரகாமுடைய யுத்தத்தில் முதல் யுத்தம் எங்க தெரியுங்களா? இன்டர்னல் வார். அவனுக்கு முதல்ல இருந்த யுத்தம் என்ன? வித் பிரதர் சொல்றான், பிரதர்லி வார். உங்களுக்கு தெரியும், எதிரியின் யுத்தத்தை விட சகோதர யுத்தம் பொல்லாதது. எதிரியின் யுத்தம் இருக்கு தெரியுங்களா? நமக்கு தெரியும். சகோதர யுத்தம் நமக்கு தெரியாது. சகோதரன் எப்ப நமக்கு பிரச்சனை உண்டாக்குவான் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஆபிரகாமுக்கு லோத்து சிறைப்பட்டு போனான்னு கேள்விப்பட்டோன்னு என்ன செய்யறான் தெரியுங்களா? மறுபடியும் வாசிங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த உடனே என்ன பண்றான்? கேள்விப்பட்ட போது செகண்ட் தாட்டே இல்லை அவனுக்கு, ரெண்டாவது யோசனையே இல்லை. லோத்து சிறைப்பட்டு போனான்னு என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் ஹிம். அவனுக்காக நான் என்ன செய்யணும்? யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் ஆபிரகாமுக்கு இருந்ததே தவிர எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கணும், என்ன அவமானப்படுத்தினவன், எனக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டு போனோம் அதெல்லாம் தோணவே இல்லை. பாருங்களேன். அப்படியானால் ஆபிரகாமுடைய வெற்றி முதல்ல எங்க தெரியுங்களா? இன்டர்னல் வா. முதல்ல ஆபிரகாமுக்கு என்ன இருக்குது? ஒரு உள்ளான ஒரு யுத்தம். உள்ளான ஒரு யுத்தம் வருகிறது ஆபிரகாமுக்கு. அந்த யுத்தத்தை ஆபிரகாம் மிக எளிதாக மேற்கொள்ளுகிறார். முதல்ல யாரு? அந்த இன்டர்னல் வாரில் முதல்ல பிரதர், அடுத்தது யாரு? செல்ஃப், சுயம். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆபிரகாம் ஒரு உள்ளான யுத்தம் வருகிறது. என்ன? சகோதரனோடு அவனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குது. என்ன பண்ணியிருக்கணும் இவன்? உடனே உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், ஒபதியாவின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோமுக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உன் சகோதரனுக்கு யுத்தம் வரும்போது நீ என்ன பண்ண? அவனோடு நிற்காம மாறா என்ன செய்த? அவனுக்கு விரோதமாக நீ சந்தோஷப்பட்டாயே, அவன் அழிவுக்கு நீ உதவி செய்தையே. அதாவது நெபுகாத்நேசர் யுத்தத்துக்கு வரும்போது அவனை தரைமட்டமாக்குகிறான் இஸ்ரவேலை. அந்த அவன் உதவி செய்யாருன்னா ஏதோம். ஒபதியால் அந்த ஒரே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப தான் கர்த்தர் சொல்லுவார், உன் சகோதரனுக்கு யுத்தம் வந்த நாளிலே நீ அதை சந்தோஷமாக பார்க்காமல் இருந்திருக்க வேண்டும். இன்னொரு சபைக்கோ இன்னொரு ஊழியனுக்கோ இல்லை நமக்கு உபத்திரவத்தை கொடுக்குற குடைச்சல் கொடுக்குற ஒரு சபையாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை சந்தோஷமாய் பார்க்கக்கூடாது. நமக்கு வந்தது போல நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆபிரகாம்கிட்ட இருந்தது. லோத்துக்கு பிரச்சனை வந்தபோது அந்த இன்டர்னல் வார் இருக்கலாம், சகோதரனுக்கும் சுயத்துக்கு நடுவே யுத்தம் நடக்குது. நான் போகணுமா? அவனுக்கு வந்தது நியாயம், அவனுக்கு வந்ததுக்கு சரியான தகுதி உள்ளவன் கர்த்தர் கொடுத்தாரு. சரியா அவனுக்கு பாடத்தை கொடுத்து இப்படி அவன் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கல. மாறா என்ன பண்ணா தெரியுங்களா? உடனே அதை கேள்விப்பட்ட உடனே எழுதிட்டான். பாருங்களேன், ஆபிரகாமுடைய முதல் யுத்தம் என்ன? இட் இஸ் an internal war, உள்ளான யுத்தம். யாருக்கும்? அவன் சகோதரனுக்கும் அவன் சுயத்துக்கு நடுவே. இதில் வெற்றி பெற்றது எது? அந்த சகோதர அன்பு தான் வெளிப்பட்டதே தவிர என்ன இல்லை, சுயத்தில் அவனுக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் அந்த வேரியேஷன் கூட மனசில் இல்லை. ஒருத்தன் வந்து சொல்லுகிறான், தப்பி ஓடின ஒருவன் வந்து எபிரேயனாக ஆபிரகாம் சொல்கிறான், உன் சகோதரனாக லோத்தும் அவன் சிறைப்பட்டு போனான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் யுத்தத்துக்கு எழுதிட்டான். பாருங்களேன், அவனுக்கு உட்கார்ந்து ஆலோசிப்பதற்கோ உள்ள போரானாங்கிறதுக்கு ஒரு வசனம் கூட சொல்லப்படலை.
அப்படியானால் ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன் அல்ல, யுத்தத்தை விரும்புகிறவனும் அல்ல. யுத்தம் அவன் மேல் திணிக்கப்படும் போது ஆபிரகாமுடைய மனோபாவம் எப்படி தெரியுங்களா? சுயத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் நானும் வெற்றி பெற்றவன்னா எதை வச்சு அளக்கணும்னு சொன்னால், நம்முடைய எவ்வளவு சுயம் செத்து இருக்குதோ அதை வச்சு தான் அளக்கணும். நம்ம சுயத்தை யாரும் தொடாத வரைக்கும் நம்ம எல்லாமே நல்லவர்கள் தான். நம்ம சுயத்தை தொடாத வரைக்கும் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் அன்பாக இருப்போம். நம்ம அந்த சுயத்தை தொட்டுட்டான்னு வச்சுங்களேன், அவனை பகைக்க ஆரம்பிப்போம். பார், நம்ம கடை இவனுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்மளை பார் 4 பேர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டான் பார். சாதாரணமாக ஒரு பிரசங்கம் பண்ணுறோம் சண்டே சர்வீஸில், பிரசங்கம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக போய் கேட்போம்ல, நல்லா இருந்தீங்கன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணீங்க, பைபிளில் எப்படியா இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டால் அவன் சந்ததியை நம்ம பகைப்போம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு வசனம் அங்கேருந்து வசனத்தை கொண்டு வந்து அதை சப்பக்கட்டு கட்டி பார்ப்போம். அது கொஞ்சம் விளைஞ்ச விசுவாசின்னு வச்சிங்க, என்ன பண்ணோம், விடாது. அது அப்படி இல்லையா, பைபிள் எப்படி இல்லை இருக்குது, ஏன் இப்படி சொன்னேன், கொஞ்ச நேரம் சமாளிப்போம், அதுக்கப்புறம் பண்ண அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அப்புறம் எப்பவுமே பேச மாட்டோம், அவனையும் பகைச்சிருவான் நம்ம. ஏனென்றால் நம்ம சுயத்தை தொட்டுட்டான்னு வச்சுங்களேன், நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது. ஆபிரகாம் இதில் வெற்றி பெற்றாதீங்களா, சுயத்தில். அடுத்தது அவருக்கு ஒரு வாரம் எக்ஸ்டர்னல் வார். அடுத்தது ஆபிரகாம் வாழ்க்கையில் இருப்பது வெளியே உள்ள யுத்தம். யாரோடு? மனிதனோடு, அடுத்தது தேவனோடு. ஆபிரகாமுடைய யுத்தம் 2 விதமான யுத்தம். ஒன் இஸ் இன்டர்னல், அவனுக்குள்ள யுத்தம், சகோதரனுக்கும் சுயத்துக்கு நடுவே ஒரு யுத்தம். ஆபிரகாம் இதில் சுயத்தை வென்றார். அடுத்தது அவருக்கு மனிதனோடு யுத்தம். யார் இவர்கள்? தெற்கே இருந்து வந்த 4 ராஜாக்கள். அதே நேரத்தில் அவருக்கு யாரோடும் யுத்தம் இருந்தது? தேவனோடும் யுத்தம் இருந்தது. லோத்துக்காக போராடினார்ல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் லோத்துக்காக போராடி கர்த்தரை மேற்கொண்டாரே, 50-10 வரைக்கும் கொண்டு வந்தாரே, என்ன நடந்தது? யுத்தம். ஆபிரகாமுக்கு அப்படின்னா மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றார். நாம் கவனித்த அந்த யுத்தத்தில் அவன் எல்லாவற்றையும், லோத்தையும் அவனுடைய எல்லா உடைமைகளையும் திரும்பி கொண்டு வந்தான் போட்டிருக்கல. மனிதனோடும் அவர் வெற்றி பெற்றார். அடுத்து யாரோடு வெற்றி பெற்றார்? தேவனோடும் வெற்றி பெற்றார். 14ஆம் அதிகாரத்தில் மனுஷனோடு போராடினார். 18ஆம் அதிகாரத்தில் யாரோடு போராடுவார்? கர்த்தரோடு போராடுவார். ஆண்டவரே, அந்த சோதோமில் 50 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? 45 யாருக்காக போராடுகிறான்? இந்த ஒரு லோத்துக்காக தான் போராடுகிறான். அந்த ஒருத்தன் மனசில் வச்சு என்ன பண்ணுறான்? நீதிமானோடு துன்மார்க்கனையும், ரொம்ப அற்புதமான வார்த்தை அதெல்லாம், நீதிமானோடு துன்மார்க்கரையும் போட்டிருக்கல, துன்மார்க்கரோடு நீதிமானையும், சிங்குலர் தான் சொல்லுவார், பன்மையில் சொல்ல மாட்டார். நீதிமான்களையும் அழிப்பீரோன்னு கேட்கல, என்ன சொல்ல தெரியுங்களா? துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ. அப்படின்னா லோத்து என்னதான் சண்டை போட்டு போனாலும் ஆபிரகாம் மனசில் அவன் நீதிமான் தான். அது கர்த்தருடைய தன்மை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு போட்டிருக்கல. 7 முறை விழுந்தா கூட கர்த்தர் அவனை எப்படி தான் சொல்றாரு? நீதிமான் தான் சொல்றாரு. அவன் 7 முறை விழுகிறவன் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் யார் தான்? அதே பார்வை தான் ஆபிரகாமுக்கு இருக்குது. சண்டை போட்டு போனவன் தான், பெற்ற நன்மைகளுக்கு பதிலாக தீமையை செய்துட்டு போனவன் தான். ஆனாலும் அவன் என்ன தான் சொல்றான்? நீதிமான் என்று தானே சொல்லுகிறான். ஆபிரகாமுடைய யுத்தம் 2. ஒன் இஸ் இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். ஒன்று வெளியே உள்ளே உள்ள யுத்தம், சுயத்துக்கும் சகோதரனுக்கும் நடுவே. அதில் ஆபிரகாம் சுயத்தை தோற்கடித்தார். இரண்டாவதாக மனிதனோடும் தேவனோடும் போராட்டம் வந்தது. 2லும் ஆபிரகாம் வெற்றி பெற்றார். மனிதனோடும் போராடி மேற்கொண்டார், தேவனை என்ன பண்ணார்? போராடி மேற்கொண்டார். பின்னாடி நாட்களில் யாக்கோபு தேவனையும் மனிதனையும் போராடி மேற்கொண்டானே, அதுக்கு கண்டிப்பாக இவர் தான் பயிற்சி கொடுத்துப்பார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது யார் பிறந்தாங்க? ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு 100னா ஈசாக்குக்கு 0. சரியா? ஈசாக்குக்கு 60 வயசுனா இவருக்கு எத்தனை வயசு? 160. இப்போ தான் ஈசாக்கு பிறக்க. ஈசாக்கு யாக்கோபு ஏசா பெறுகிறான். ஆபிரகாம் செத்ததப்போ 175. அப்படின்னா 15 ஆண்டுகள் ஆபிரகாம் யாக்கோபு பிறந்த பிறகு இருக்கிறார். புரியுதா? 100 வயசில் ஈசாக்கு பிறந்தார், 40 வயசில் திருமணம், 60 வயதில் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிள்ளையை பெற்றார். அப்போ இவருக்கு 60 வயது இருக்கும்போது இவருக்கு 160 வயது. இப்போ தான் இவருக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறக்கிறாங்க. ஆபிரகாம் செத்தது 175. அப்படின்னா யாக்கோபுக்கு எத்தனை வயசு? இவர் டீச் பண்ணியிருப்பாரா? ஆபிரகாம் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரா? எப்படி சொல்கிறீங்க? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 18-19 வசனங்கள் வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாய
நீதியையும் நியாயத்தையும் நடப்பித்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று கெஞ்சுவான்னு போடல, கமாண்ட். கட்டளை என்றால் என்ன? கீழ்ப்படி, இல்லைன்னா உதன்னு அர்த்தம். கட்டளை என்பது அர்த்தம் என்ன? யூ ஹேவ் டு ஒபே ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் த பனிஷ்மெண்ட். அப்படின்னா யோசித்து பாருங்க. இந்த 15 ஆண்டுகளும் உங்களுக்கு தெரியும், யாக்கோபு தருதலையாக தான் வந்திருக்கோம் இல்லையா? பிறக்கும் போதே அது காலை வாரிட்டு வந்ததுன்னா வெளியே வந்தவரை எப்படி வந்திருக்கோம்? ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தலையில் குட்டி காதை பிடிச்சி முறுக்கி ஏதாவது ஒன்று தான் கட்டளை அவனுக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு தாய் தாய்மை அடையும் போது பிள்ளைகள் வருது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு திருமணமாகி அதுக்கு ஒரு குட்டி வருது தெரியுங்களா, அதை கண்டிப்பாக இல்லாமல் வளர்ப்பாங்க. ஏன்னா செல்லம் வந்துடும். ஏன்னா பிள்ளைகளை கண்டித்த பெற்றோருக்கு பேர பிள்ளைங்களை என்ன செய்ய முடியாது? கண்டிக்க முடியாது. சாஃப்ட் ஹேண்ட் ஆகிடும். பிள்ளைகளுக்கு ஒரு வசதி என்ன தெரியுங்களா, அம்மா என்ன பண்ணும், பேர பிள்ளைகிட்ட அம்மா என்ன பண்ண தெரியுங்களா, வள்ளுன்னு பிடுங்கும் தெரியுங்களா. இது பார்த்துட்டே இருக்கும். பாட்டி வந்த உடனே அம்மா மாட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டுல, அது அவ்வளோ மேரி அறியும், அவ்வளோதான். அது என்ன இப்போ யார் வந்துட்டாங்க, அம்மா வாயை மூடி எப்படி சொல்ல ஒரு ஆள் வந்துட்டுல, அவ்வளோதான். இதுக்கு வாழுது ஏற்கனவே ரெட்டை வாழு, இந்த மேலே ஜாஸ்தி முளைச்சிடும். இதைத்தான் பிள்ளைங்க. இதான ஆபிரகாம் அப்படி அல்ல, பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி என்ன செய்வானா, கட்டளையிடுவான். அது கண்டிப்பாக நீ செய்யணும்னு கட்டளையிடுகிறான். அதுதான் ஆபிரகாம் 2 யுத்தத்தில் மேற்கொள்ள முடியுமானால் யாக்கோபுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்தது? ஐ டூ கேன். மனிதனையும் தேவனையும் என்னால் போராடி வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு ஆபிரகாம், யாக்கோபுக்கு யார் உதாரணம் என்றால் ஆபிரகாம். ஆகவே ஆபிரகாம் ஒரு யுத்த வீரன் அல்ல, ஆனால் அவருடைய 2 யுத்தத்திலும் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரே ஒரு யுத்தம் இந்த யுத்தம் தான். அதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் யுத்தம் அல்ல. அப்படின்னா ஏன் அவர் 318 கைப்படிந்தவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், நிறைய ஆடு மாடுகள், நிறைய செல்வங்கள் இருக்குது. இதை கொண்டு என்ன செய்யணும், நாடோடியாக ஊராக சுற்றுறாங்க இல்லையா. அப்போ இவனுக்கு பாதுகாப்புக்கு என்ன வேண்டும், இவனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கூட்டம் வேணும், இவனுக்காக யுத்தம் செய்கிற ஆள் வேணும். அதுக்கு தான் வச்சுருக்கார். இவன் சுய பாதுகாப்புக்கு வச்சதை என்ன பண்ணுறான், கொண்டு போய் ஒரு 4 ராஜாக்களை தோற்கடிச்சு வரான் பாருங்களேன். அப்படியானால் அவன் சந்தித்த ஒரே ஒரு யுத்தம், அதை மேற்கொண்டது காரணம் சுயத்தை அவன் வென்றவன். சுயத்தை வென்றதுனால அடுத்து என்ன செய்ய முடியும், மனிதனையும் மேற்கொள்ள முடியும், தேவனையும் மேற்கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய யுத்தத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். சரி, இந்த ஆபிரகாம் வெற்றி பெற்றதுக்கு சில காரணங்களை நாம் கவனிப்போம். 1, ஆபிரகாமின் உடன்படிக்கை. யுத்தத்தில் ஆபிரகாம் வெற்றி பெற்றார் என்றால், முதலாவது இஸ் a man of covenant, உடன்படிக்கையின் மனிதன். நாமும் வெற்றி பெற வேண்டுமானால் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும், we must have the covenant. முதலாவது கருத்து என்ன, ஆபிரகாம் வெற்றி பெற்றதுக்கு முதலாவது காரணம் his covenant, அவனுடைய உடன்படிக்கை. ஆபிரகாமின் உடன்படிக்கை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். கேள்விப்படுகிறார் ஆபிரகாம், உன் சகோதரன் லோத்து சிறைப்பட்டு போனான். அந்த கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுங்களா? 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து என்ன பண்றாரு? அந்த கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு? தன்னுடைய வீட்டில் பிறந்து கைப்படிந்தவர்களாகிய 312 பேருக்கு என்ன செய்றாரு? எக்யூப் பண்றாரு, ஆயுதங்களை கொடுக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனம். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும். நல்லா கவனிச்சீங்களா? ஆபிரகாம் யுத்தம் வந்த பிறகு உடன்படிக்கை செய்யல, யுத்தத்துக்கு முன்னாடியே உடன்படிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஊருக்குள்ள போன உடனே ஆபிரகாம் செய்த முதல் வேலை என்ன? ஆனேர், எஸ்கோல், மம்ரே, இந்த 3 பேரோடும் ஆபிரகாம் என்ன செய்தார்? ஒரு உடன்படிக்கை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் தான் யுத்தம் வருகிறது. அப்போ யுத்தத்தில் மேற்கொள்ள வேண்டுமானால் முதல்ல என்ன வாழ்க்கை வேண்டும்? உடன்படிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். உடன்படிக்கை இல்லாத வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது. அதாவது யுத்தம் வந்த பிறகு நீங்கள் நான் உடன்படிக்கை உடனே எவனும் வரமாட்டான். நமக்கு நெருக்கடி வந்த போட்டு போயிட்டு சார் வாங்க சார்னு கூட்டு காரியாகனா காலை பிடிப்பியா? சமாதானத்தோடு இருக்கும் போதே ஆபிரகாம் எதை கற்றுக்கொண்டவன்? உடன்படிக்கை செய்ய கற்றுக்கொண்டவன். அவருடைய உடன்படிக்கை மறுபடியும் வாசிங்கம்மா, அந்த 3 பேர் பேரை வாசிங்க. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும்
சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். கவனிங்க, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை யாரோடுன்னு பாருங்க. ஒன்று என்ன? ஆனேர். ஒருவனுடைய பேர் என்ன? ஆனேர். அந்த ஆனேர் என்பதற்கு வாட்டர் ஃபால்ஸ்னு அர்த்தம், நீர்வீழ்ச்சி. ஆனேர் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி. விழுது இதுக்கு அர்த்தம் என்ன? பவர். சாதாரணமாக ஓடி வர தண்ணிக்கு சக்தியை காட்டிலும் மேலேருந்து கீழே விழுகிற தண்ணிக்கு சக்தி அதிகம். ஆனேர் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி. அதன் அர்த்தம் என்ன? வல்லமை. அடுத்தாவது எஸ்கோல் என்பது கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சை கொத்துன்னு அர்த்தம், திராட்சை குலை. எஸ்கோல் என்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த 12 பேர் இஸ்ரவேலை சுற்றி பார்க்க போவாங்க தெரியுங்களா? எங்கேருந்து திராட்சை கொலை கொண்டு வந்தாங்களா? எஸ்கோல்லேருந்து தான் கொண்டு வருவானுங்க. எஸ்கோல்லேருந்து தான் திராட்சை கொலையை கொண்டு வாங்க, பெரிய கொண்டு வந்தானே. எஸ்கோல் என்பது பொருள் என்ன? கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ், திராட்சை கொத்து. இதுக்கு அர்த்தம் என்ன? ஃபெலோஷிப், ஐக்கியம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஃபெலோஷிப். மூன்றாவதாக மம்ரே என்பதற்கு ஃபர்ம்னஸ், உறுதி. நான் கடந்த முறை கவனித்தோம், ஃபர்ம்னஸ் என்றால் உறுதி என்று கவனித்தோம். ஆபிரகாம் எங்கே போகல? மோரைக்கு போகாமல் எங்கே போனார்? மம்ரேக்கு போனார். கவனித்தோம். மம்ரே என்ற ஃபர்ம்னஸ், உறுதி. அப்போ ஆபிரகாமுடைய உடன்படிக்கை யாரோட? ஒன்று வல்லமை, இரண்டாவது ஐக்கியம், மூன்றாவது உறுதிப்பாடு. 3 பேரோடு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை இருக்கிறது. இந்த மூன்றோடும் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தேவ வல்லமையோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவனுடைய உறுதியோடு நீங்கள் நான் இருப்போமானால் எந்த எதிரியும் நம்மால் வெல்ல முடியும். ஆபிரகாமுடைய கட்டுவாங்கன்னா அவனுக்கு என்ன உடன்படிக்கை இருக்குது? சங்கீதம் 50:5 வாசிக்கிறோம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். யாரை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார்? சங்கீதம் 50:5 இது வாசிங்க. சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என்னிடத்தில் யார் கூட்டப்படுவாங்க தெரியுங்களா? பலியினாலே யார் உடன்படிக்கை செய்து தேவனோடு வாழ்கிறார்களோ, ஐக்கியமாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் கடைசி நாட்களில் கூட்டி சேர்க்கப்பட இருக்கிறார்கள். உடன்படிக்கை இல்லாத வாழ்க்கை அற்கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமுக்கு முதல்ல இருந்த தகுதி என்ன? He had covenant with the people of the land. அந்த தேசத்தின் ஜனங்களோடு அவனுக்கு என்ன இருந்தது? ஒரு உடன்படிக்கை. இந்த 3 பேரோட உடன்படிக்கை செய்திருக்கான். அந்த 14:24 வாசிங்க. 14 ஆதியாகமம் 14:24. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 24. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த. அப்படின்னா இந்த 3 பேர் யுத்தத்துக்கு போயிருக்கான் பாருங்க. கூட 318 பேருக்கு தான் ஆயுதம் தரிப்பித்து கூட்டு போனான்னு போட்டிருக்கு 14ஆம் வசனத்தில். ஆனால் 24 வாசிக்கிறோம், வாலிபர் யார்? இந்த 318 பேர். இவங்க சாப்பிட்டதும் அல்லாமல் என்னோட வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே. அவங்களுக்கு என்ன செய்யணும்? பங்குகள். ஆபிரகாம் எனக்கு பங்கு வேண்டாம், ஆனால் யாருக்கு கொடுக்கப்படணும்? என்னோட உடன்படிக்கை செய்து என்னுடைய யுத்தத்துக்கு வந்தாங்களே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எனக்கு வேண்டாம். கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி விட்டார். வாலிபன் சாப்பிட்ருக்கிறான், அவனுக்கும் காசு வேண்டாம். ஆனால் யாருக்கு வேண்டும்? என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு என்ன செய்யணும்? வெற்றியின் ஒரு பகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய திட்டம். ஆபிரகாமுக்கு வெற்றி கிடைத்த முதல் காரணம் என்னவென்றால், யுத்தம் வந்த பிறகு எதை தேடலை? ஆயுதங்களை தேடலை. யுத்தம் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கார்? அவர் உடன்படிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உடன்படிக்கை மிக மிக முக்கியமானது. ஒன்றை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆபிரகாம் இவங்களோட எப்போ உடன்படிக்கை செய்தார்? 14:13 வாசித்தோம் இல்லையா? தப்பி ஓடின ஒருத்தன் வந்து சொன்னான். அப்போது ஆபிரகாம் என்ன செய்தார்? தன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே. சரியா? 14ஆம் அதிகாரத்தில் யார் உடன்படிக்கை பண்ணியிருந்தார்? ஆபிரகாம். 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை வானத்து நட்சத்திரத்தை போல பூமியின் தோளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்குது. அப்பொழுது 7ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று, கானான் தேசத்தை சொந்தப்படுத்திக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். எனக்கு ஒரு அடையாளம் வேணுமே, எப்படி எனக்கு தெரியும்? அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் என்ன கொண்டு வர சொல்றார்? உடனே கர்த்தர்
ஆபிரகாம் கேள்வி என்ன? எப்படி நான் அந்த தேசத்தை சொந்தப்படுத்துவேன்? அது எனக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனால் இவன் கேட்குறான், எப்படி அது சாத்தியம்? ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். கர்த்தர் உள்ளதான் கொண்டு வர சொன்னார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து ஆபிரகாம் என்ன பண்ணார்? கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து. இவர் யார் துண்டிக்க சொன்னாங்க? இவரை கொண்டு வரதானே சொன்னார் கர்த்தர். ஆமாவா? கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வானாரு. ஆபிரகாமுக்கு புரிந்து விட்டது எதுக்கு இவர் கொண்டு வர சொல்கிறாரு. துண்டிக்கணும். அதாவது சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறத நீங்களான என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு கொண்டு வான்னாரு. நம்ம ஊரில் சொல்கிறோம்ல, கட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்துடுவான் ஆள். அதே மாதிரி ஆபிரகாமை கொண்டு வாடான்னார். 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா, இதெல்லாம் கொண்டு வா, பறவைகளை கொண்டு வா. கொண்டு வர சொன்ன பண்ண துண்டிக்கிறார். அதை வாசியமா? அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளை என்ன செய்யல? ஏன் துண்டிக்கல? சிலர் சொல்லுவாங்க, ஆபிரகாம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக துண்டித்தார். எதை துண்டிக்கல? பறவைகளை துண்டிக்கல. அது முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை என்பதை இதை பிரசங்கம் பண்ணுற ஊழியர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஏன்? ஆடெல்லாம் வெட்டினார், கிடாரியை வெட்டினார், ஆட்டை வெட்டினார், வெள்ளாட்டு கடை எல்லாத்தையும் வெட்டிட்டார். எதை வெட்டலை? பறவைகளை பாதியாக கட் பண்ணி அப்படி வச்சுக்காரு, பீஸ் ஆக்கலை. புரியுதா உங்களுக்கு? ஆட்டை என்ன பண்ணாருன்னா அப்படி பாதியாக கட் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஒரு துண்டம் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு கிடாரி ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அடுத்தது ஒரு ஆடு, ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஒரு வெள்ளாட்டுக்கடா. ஆனால் பறவைகளை என்ன செய்யலை? தனித்தனியாக ஆக்கலை. ஒரு ஆட்டை நேராக கட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சிட்டார். ஒன்று இங்கே வந்துட்டார். ஆனால் பறவை மாத்திரம் என்ன பண்ணலை? துண்டிக்காமல் அது என்ன பண்ணான்னா அது ஆமாம் அப்படியே பிளந்து வச்சிட்டார். ஏன் அப்படி வச்சார்? ஏன் துண்டிக்கலைன்னா, அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கலை. ஆனால் பின்னாடி நாட்களில் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லாதீங்களா? பறவைகளை மாத்திரம் எப்போ 2 துண்டு ஆக்கக்கூடாதும்பார். லேவியராகமத்தில் கர்த்தர் சொல்லுவார். ஆனால் ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், பறவையை 2 துண்டாக வெட்டக்கூடாதுன்னு. ஆசாரின்னு சொல்லுவார், காளையை வெட்டு, ஆட்டை வெட்டு, மாட்டை எல்லாத்தையும் வெட்டிடான். எதை வெட்டக்கூடாது? பறவைகளை 2 துண்டாக்காமல் சிறகுகளில் அதை வகுந்து அப்படி பிளந்து வைக்கணும் தான் கர்த்தர் சொல்லியிருப்பார். அது ஆபிரகாம் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார். பட் ஈ கேன் ஸ்பெக்குலேட். அவருக்கு என்ன செய்ய முடியுது? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஏன் அப்படி துண்டிச்சு வச்ச தெரியும் தானே? ஏன் துண்டித்து வைத்தார்? ஆட்டெல்லாம் ஆடு மாடுக்கு கிடாரி, ஆடு வெள்ளாட்டு துண்டி வச்சார். ஏன் பறவை ஏன் துண்டிக்கலை? கர்த்தர் பின்னாடி கொடுக்க போகிற பிரமாணத்தை முன்னாடி அவர் நிறைவேற்றுகிறார். 2வது, இது ஏன் துண்டங்களாக வெட்டுகிறார் தெரியுமா? தெரியாது. உடன்படிக்கை செய்வதில் ஈஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு வழக்கம். அது கர்த்தர் 3 வயது கிடாரியை கொண்டு வா, ஆட்டை கொண்டு வா, வெள்ளாட்டு கிடாவை கொண்டு வான்னு சொன்னோன்னு ஆபிரகாம் தெரிஞ்சு போச்சு. God is going to make a covenant with me. கர்த்தர் என்னோட உடன்படிக்கை செய்ய போகிறான். ஆபிரகாம் உடனே ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாதுன்னா, என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடாரியை 2ஆக வெட்டி, ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு, இது வெள்ளாட்டு கடா, இது இன்னும் கடா வெட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணுறான்னு வச்சிங்களேன். 2 பேரும் ஈக்குவல்னு வச்சுங்களேன். 2 பேரும் ஒரே தரத்து. உடன்படிக்கைனாலே 2 ஈக்குவல்ஸ் தானே, 2 சமமானவர்கள் தான். என்ன பண்ணணும்னா, இந்த துண்டங்களை வச்சுட்டு 2 ராஜாவும் இது நடுவில் நடக்கணும். நடந்தால் என்ன அர்த்தம்? உடன்படிக்கை செய்கிறாங்கன்னு அர்த்தம். உள்ளே நடந்து விட்டால் என்ன அர்த்தம்? நாளைக்கு எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த அரசன் ஓடி வரணும். அப்படி ஓடி வராவிட்டால் இந்த காளைகள் எப்படி துண்டிக்கப்பட்டதோ அப்படி அவனும் துண்டிக்கப்படுவான். ஆகவே 2 ராஜாக்கள் இதுக்கு நடுவில் நடக்கணும். நடந்தால் என்னதான்? they are making a covenant. It's a sign of the covenant. It's a symbol of covenant. ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம். ஒருவேளை 2 ஈக்குவலாக 2 பேரும் உள்ள நடக்கணும். ஒருவர் ஒரு பேரரசன், இன்னொரு ஒரு சிற்றரசன் வச்சுங்களேன். ஒரு பெரிய அரசன், ஒரு சின்ன அரசன், 2 பேருக்கும் உடன்படிக்கைன்னா என்ன செய்யணும்னா, அந்த பேரரசன் இங்கே உட்காந்துருப்பார், ஒரு பெரிய சிங்காசனம் போட்டு உட்காந்துருப்பார். சிற்றரசன் மாத்திரமே இதுக்குள்ளே நடக்கணும். 2 ஈக்குவல் கிங்ஸ்னால் எங்கே நடக்கணும்? இது 2க்கும் நடுவில் 2 பேரும் நடக்கணும். அதாவது உடன்படிக்கையில் நான்
பங்கு பெறுகிறேன். நாளைக்கு நான் உனக்கு உதவி செய்ய வராவிட்டால், உடன்படிக்கை நான் உண்மையாக இல்லாவிட்டால், இந்த காளைகளை போல நீ என்ன செய்யலாம், என்னை துண்டித்து விடலாம். அடுத்தது, ஒருவன் பெரிய அரசனாகுது, ஒருவன் சிற்றரசன் வச்சிங்களேன். 2 பேரும் வரமாட்டான். யார் வருவாங்க? அந்த சிற்றரசன் மாத்திரம் உள்ள நுழையணும், பேரரசன் வெளியே இருப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன? உடன்படிக்கை யாரை தான் பயன் பண்ணும்? சிற்றரசனை மாத்திரம் தான். பேர் ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் இல்லை, இவர் தான் என்ன பண்ணணும், எனக்கு உதவி செய்யப்பான், இவர் தான் பிச்சை எடுக்காம போய் நிற்கணும். அது வர அவன் வரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போது கர்த்தர் காளைகளை கொண்டு வா, ஆட்டை கொண்டு வான்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன தெரிஞ்சு போச்சு? கர்த்தர் உடன்படிக்கை செய்ய போகிறார். என்ன பண்ணிட்டாரு? வெட்டி வைத்து விட்டு, தொடர்ந்து வாசிங்கம்மா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. என்ன ஆகுது? பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். ஆபிரகாம் என்ன பண்றாரு? துரத்தின்னு உட்கார்ந்துருக்காரு. போ 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 துரத்தின்னு உட்கார்ந்துருக்காரு. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. என்ன உண்டாயிட்டு? பறவை தூங்க டயர்ட் ஆயிட்டார் போல இருக்குது, அப்படியே தூக்கம் வருது. திகிலும் காரியங்களும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எவருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகையிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. எது கடந்து போகுது? துண்டங்களுக்குள்ள யார் கடந்து போறாங்க? என்னவோ ஆபிரகாம் பேரரச மாதிரி, கர்த்தர் சிற்றரச மாதிரி உள்ள போறாரு பாருங்க. இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தது யாரு? தேவ பிரசன்னம் போகுது. ஆபிரகாம் வெளியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற பொறுப்பு மொத்தமும் கர்த்தருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுங்களா? இவ்வளோ பெரிய உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரகாமோடு செய்தார். அவன் 16ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே மனுஷனை உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உடன்படிக்கை செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இனிமேல் நீ இல்லைப்பா, நீ உன் பேசாமல் உட்காரு, உனக்கு பதிலாக என்னவோ கர்த்தர் சிற்றரசன். ஆபிரகாம் யார்? சாதாரண பேரரசன், வெளியே உட்கார்ந்துருப்பான். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்களேன். அதாவது இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற மொத்த பொறுப்பு யாருக்கு? கர்த்தருக்கு மாத்திரமே என்பதற்கு தான் இந்த அடையாளத்தை கர்த்தர் காட்டுகிறார். அப்படின்னா ஒரு உடன்படிக்கை உள்ள வாழ்க்கை எவ்வளோ முக்கியமான வாழ்க்கைன்னு யோசித்து பாருங்க. மனிதனோடு தான் இவன் உடன்படிக்கை செய்தார். 14ஆம் அதிகாரத்தில் வெற்றியை பெற்றான். 15ஆம் அதிகாரத்தில் யார் வராங்க? The God of heavens and earth, வானத்து பூமி உண்டாக்கின தேவன் என்ன பண்றாரு? இறங்கி வந்து இவனோட உடன்படிக்கை தன்னை தாழ்த்தி, அதாவது நான் தான்பா சிற்றரசன், நீ பேரரசன், உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு எது வந்தாலும் யார் பார்த்துக்கிறேன்? நான் பார்த்துக்கிறேன். அதாவது இந்த உடன்படிக்கை மீறினால் யாருக்கு ஆபத்து? கர்த்தருக்கு தான், ஆபிரகாமுக்கு இல்லை. ஏன்னா இவன் தான் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போயிருக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு பெரிய உடன்படிக்கை கர்த்தர் செய்ததற்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் எதோடு வாழ்ந்தவன்? உடன்படிக்கையோடு வாழ்ந்தவன். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் இன்றைக்கு உடன்படிக்கையோடு தேவனோடு வாழ்ந்தார். நமக்கு என்ன இருக்குது? ரத்தத்தினால். சங்கீதம் 50:5 வாசித்தோம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற பரிசுத்தவான்கள் என்னிடத்தில் கூட்டுங்கள். எந்த பலி? சிலுவையில் கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை உண்டாக்கியிருக்கார். பழைய உடன்படிக்கை அது நாள்பட்டது, உருவழிந்து போச்சு. இப்போ என்ன உடன்படிக்கை? சிலுவையில் ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கை மனுஷனோட செய்த உடன்படிக்கை கர்த்தர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார்னா, சிலுவையினால் உண்டான புதிய உடன்படிக்கைக்கு நீங்களான உண்மையாக இருந்தால் கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். ஒன்று, யுத்தங்கள் நம்முடையதில்லை, அது கர்த்தருடையது தான். என்ன வேண்டும்? நம்ம எப்படி இருக்கணும்? தேவனோடு அந்த பலியினாலே, சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையோடு நீங்களும் நானும் வாழ்வோமானால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெறுவோம். எந்த யுத்தமாக இருந்தாலும் சரிதான். ஆபிரகாம் வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம் என்ன? இஸ் a man of covenant, உடன்படிக்கையின் மனிதன். ஹிஸ் கவனன்ட், அதான் முக்கியமான முதலாவது கருத்து அந்த யுத்தத்தில். இரண்டாவது ஒரு கருத்தை சுட்டி காட்டுகிறேன். இரண்டாவதாக ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து ஹிஸ் ஆர்மி. முதல்ல என்ன? அவருடைய உடன்படிக்கை. உடன்படிக்கையில் என்ன? மனுஷனோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் தேவனோடு அவர் உடன்படிக்கை பண்ணலை, தேவனே வந்து உடன்படிக்கை பண்ணிட்டார் அவரோட. அடுத்தது ஆபிரகாம்கிட்ட உள்ள முக்கியமானது ஹிஸ் ஆர்மி. 14ஆம் வசனம் வாசிங்க. 14 ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே
பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும். முதல்ல அவனுடைய இராணுவத்தின் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் இராணுவத்து முதல்ல பார்ன் இன் ஹிஸ் ஹவுஸ். எங்கே பிறந்தவன்? வெளியே பிறந்து அடிமையாக ஆபிரகாம்கிட்ட இருப்பாள். அது அல்ல. யார் பிறந்தவன்? வீட்டில் பிறந்தவன். அதாவது எங்கே பிறந்தவன்? பார்ன் இன் ஹிஸ் ஹவுஸ், அவனுடைய வீட்டில் பிறந்தவன். இரண்டாவது, வீட்டில் பிறந்து கைப்படிந்த அர்த்தம் என்ன ஐயா? ட்ரெயின்டு. கீழ்ப்படிந்த அல்ல, ட்ரெயின்டு. அதாவது எப்படிப்பட்டவன்? பயிற்சி பெற்றவர்கள். மூணாவது என்ன? 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பிக்க. யார் இவர்கள்? வெத்து வேட்டில் எக்யூப்ட். யார் இவர்கள்? ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமுடைய ஆர்மிக்கு இருந்த அவனுடைய இராணுவத்துக்கு இருந்த 3 தன்மைகள். வெறும் 318 பேர் தான். அதாவது அங்கே வடக்கே இருந்து வந்த ராஜாக்கள் 4 பேர், இங்கே இருந்தவங்க 5 ராஜாக்கள், தெற்கே இருந்தது 5 ராஜாக்கள், மேலே இருந்து 4 பேர். இந்த 4 பேர் இந்த 5 பேரையும் சிறைப்பிடித்துட்டு போகிற அளவுக்கு பலசாலிகள். ஆனால் இவன் 318 பேர் கூட ஒரு 3 பேர், யார் உடன்படிக்கை பண்ண 3 பேர், இவங்களை கொண்டு போய் அந்த 4 ராஜாக்களையும் தோற்கடிச்சு வந்திருக்கான் பாருங்களேன். அப்படி நம்மளுடைய இராணுவம் சாதாரணமான இராணுவம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்கள் யார்? அவன் வீட்டில் பிறந்தவன். என்னதான் காசு கொடுத்து வெளியே இருந்து ஆளை கூலிக்கு கூப்பிட்டாலும் சரிதான், அந்நியன் தான். நம்ம பிள்ளை தான். ஆமேன். இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க இல்லையா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த உள்துறை அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் தற்கொலை அந்த படையினால் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. என்ன சஜஷன்னா, வெளிநாட்டில் உள்ள ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவனுக்கு வருஷத்துக்கு 10 கோடியே 12 கோடி அவனுக்கு பணம் கொடுத்தா அவங்க அங்கேருந்து ஒரு இராணுவம் வரும். இந்த அமாவாசத்தை எப்பவும் அவங்க இருப்பாங்க, அவங்க வளையத்துக்குள்ளே இவங்க எப்போவுமே இருக்காங்க, யாரும் இவங்களை தொட முடியாது. அதுக்கு சில கோடிகள் கொடுத்தா போதும், அரசாங்கம் கொடுத்தால் போதும், இந்திரா காந்தி அம்மாவை பாதுகாப்பார்கள். அப்போ இந்த அம்மா என்ன எழுதி சரிங்களா? என் நாட்டு மக்கள் என்னை காப்பார்கள், அது போதும் போ. சொன்ன வார்த்தைன்னா, அவன் கூலிக்கு வர்றவன் 10 கோடி கொடுத்தா என்ன காப்பான், பாகிஸ்தான் 15 கொடுத்தா என்ன சுட்டுருவான் அவன். அடுத்த எனக்கு யார் வேண்டாம்? அந்நிய தேசத்தில் உள்ளவன் என்னை பாதுகாக்க வேண்டாம். என் நாட்டு மக்கள் என்னை காப்பாற்றலைன்னா அந்நிய நாட்டில் உள்ளவன் என்னை காப்பாற்ற முடியாது. நான் கடைசியில் பாருங்கள், செத்தது நம்ம ஒரு ஆளாக தான் செத்தாவன். அந்த மாதிரி சொல்லப்பட்டது யாரால்? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னென்னா, அந்நிய நாட்டில் இருந்தவரும் கூலிக்கு வர்றவன் தான், காசு கொஞ்சம் அதிகம் கொடுத்தா சுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன காசு தானே, அவனுக்கு என்ன இருக்குது? அந்த பேட்ரியாட்டிசம் இருக்காது இல்லையா, அது தேசப்பட்டு இருக்காது. ஆனால் என் நாட்டு மக்களுக்கு அப்படி இல்லை. நான் என் நாடு, என்னுடைய ஜனங்கள், ஆகவே என்ன அவங்க ஆபத்து அப்படி வந்தால் வரட்டும். நம்பிக்கை துரோகிகள். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா? அவங்களாம் யார்? அவன் வீட்டில் பிறந்தவங்க. அவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த காலத்து சொல்லி வச்சான், உப்புட்டவனே உள்ளளவும் நினைனான். எனக்கு உப்புட்டவனை முதல்ல காலி பண்ணணும். அப்போ தான் முதல்ல காலி பண்ணுறதா தான். உப்பு எவன் போட்டான்னு அவனை காலி பண்ணு, இருந்தால் தானே அவனை நினைக்கணும், இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, அப்போவே காலி பண்ணிட்டு. அதனால் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துங்களா, பார்ன் இன் ஹிஸ் ஹவுஸ், வெளியே பிறந்து உள்ளே வந்தவன்ல, அவன் வீட்டுக்குள்ளேயே பிறந்தவர்கள். ஏனென்றால் அவனுக்கு சொந்தம். உங்களுக்கு தெரியும், அடிமையாக இருந்தாலும் அவன் பிள்ளை பெற்றாலும் யாருடைய பிள்ளை? எஜமானுடைய பிள்ளை தான். ஒரு அடிமையாக இருக்கான்னு வச்சிங்களேன், அடிமையாக இருக்கிறவனுக்கு எஜமான ஒரு திருமணத்தை பண்ணி வைப்பான். திருமணம் பண்ணும்போது அவனுக்கு பிள்ளைகள் வருது தெரியுங்களா, அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் யாருக்கு சொந்தம்? எஜமானுக்கு தான். வேலைக்காரன் வெளியே போகணுன்னு எப்போ 7 வருஷம் முடிஞ்சால் போயிடலாம், ஆனால் மனைவி பிள்ளையை விட்டு தான் போகணும். ஏனென்றால் அது எஜமான் கொடுத்தது. அதுதான் இவன் சொல்கிறான், எங்கே பிறந்தவர்கள்? ஆபிரகாம் குடும்பத்தில் பிறந்தவன் என்றால், ஒரு அடிமையின் பிள்ளையாக அவன் இருந்தால் கூட யாருக்கு பிள்ளை? ஆபிரகாமோட பிள்ளை. ஆகவே என்ன பண்ணான்? அவனைத்தான் நம்புகிறான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? சும்மா நான் எப்போதுமே சொல்லுவேன், கீபோர்டு வாசித்தாலும் சரி தான், கிட்டார் வாசித்தாலும் சரி தான், பிரசங்கம் பண்ணாலும் சரி தான், பாட்டு பாடினாலும் சரி தான், ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு கத்தருக்கு செய்தால் என்ன கத்தர் அடிப்பாரா? ஏன் அதை ஒரு பயிற்சி செய்து நம்ம கத்தருக்கு ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? சாதாரணமாக பயன்படுத்துகின்ற ஒன்று இருக்குது, அது பயிற்சியோடு பயன்படுத்தினா வித்தியாசம் இருக்குது. இந்த ஆசாரியர்கள் நடுவே குறிப்பாக அந்த பாட்டில் கத்தரை துதித்து பாடுறாங்க இல்லையா, அதில் 3 டீம் இருக்கும். ஒரு டீம் என்ன தெரியுங்களா? கைத்தாளம் போடுற கூட்டம். இவனுக்கு என்ன வேலை? கை ஒழுங்காக தட்ட தெரிஞ்சால் ஜாலரா போடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு கூட்டம் யாருன்னா தம்புருவ மீட்டவனுங்க. அவன் என்ன பண்ண முடியும்? சுருதியேன்படி பாடுவானே தவிர அவனுக்கு என்ன இருக்காது? பெரிய அந்த இசையில் ஒரு நம்ம. ஆனால் இசையில் வல்லுநர்கள் ஒரு டீம் இருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா?
மற்றவர்களுக்கு போதித்தார்கள் போட்டிருக்கோம். வாசிங்களேன். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் எடுங்க, 19ஆம் வசனம். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார். இவங்க என்ன பண்ணாங்க? பஞ்சலோக கைத்தாளங்கள் என்றால் என்ன? ஜால்ரான்னு சொல்கிறோம் இல்லையா? பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட இந்த 5 மெட்டலில் செய்யப்பட்ட இது. அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? அந்த கையில் பண்ணுறோம் நம்ம ஜால்ரான்னு சொல்கிறோம் இல்லையா? தஞ்சாவூருக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் பண்ணும்போது அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஒன்று சின்னதாக ஒன்று, பெருசு இல்லை, சின்னதாக ஒன்று வச்சு கையில் வச்சு தட்டிகிட்டே இருந்தார். ஒரு யங் பாஸ்டர். அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இது என்னன்னு கேட்டேன். இது எங்கள் தாத்தா ஊழியம் செய்யும்போது பயன்படுத்தினது, அப்புறம் எங்கள் அப்பா இப்போ நான் பயன்படுத்தினேன் கற்றுருக்குன்னு சொன்னார். அவனை எதுனா விளோண்டு இருக்குதுன்னு கேட்டேன். இது பேர் சிங்கி பிரதர்னார். அதுக்கு என்ன பேரா? சிங்கியாம். சின்னதாக அந்த சின்ன ரவுண்டு கையில் எப்படி ஒன்றை எப்படி வச்சுட்டு ஒன்றை வச்சு தட்டுறாங்க, அதுக்கு பேர் சிங்கியாம். இதுதான் கைத்தாளம், பஞ்சலோக கைத்தாளம் என்றால். 5 சொன்னார். ஆனால் ஒன்று அந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ உள்ள அந்த ஜாலராவில் சத்தம் இல்லை, அது ரொம்ப வித்தியாசம், ரொம்ப டெப்த்தாக இருந்தது. சரி, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசையா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புர்களை வாசித்தார்கள். மதித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா, ஓபேத்-ஏதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். இவங்க யார் பார்த்தீங்களா? ஒன்று என்ன, பஞ்சலோக கைத்தாளத்தை தட்டுறவன். அவனுக்கு என்னதான் தெரியும்? ஒழுங்காக கைத்தட்ட தெரியும்னு அர்த்தம். ஜாலரா போட தெரிஞ்ச என்ன அர்த்தம்? ஒழுங்காக கைத்தட்டி பாடுவான். என்ன தெரியுங்களா? நம்ம சபையில் ஒரு கொடுமை, யார் அதிக சத்தத்தோடு கைத்தட்டுவான் தெரியுங்களா? தப்பு தாளம் போடுறவன் தான் ஒழுங்காக கைத்தட்டுவான். தப்பு திப்பு தப்பு திப்புன்னு அடிப்பான். இந்த ஒழுங்காக கைத்தாளம் தெரிஞ்சவங்க அப்படி கரெக்டாக அந்த சத்தமே வராமல் தட்டுவாங்க. ஆனால் யார் தப்பு திப்புன்னு அடிப்பான் தெரியுங்களா? தப்பாக, அதாவது கீபோர்டு வாசிக்கிறவனை கூட்டு போயிடுவான் வேற எங்கேயும். அது தட்டுற தட்டில் பாடுறவன் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான், அப்படி தான் தட்டுவான். போன சனிக்கிழமை ஒரு வீட்டுக்கு ஒரு மீட்டிங்கில் போனால் 3 வாலிப தம்பிங்க வந்து உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வாலிப பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். 3 தான் பையன் இருக்கானுங்க. இந்த பொம்பளைங்கள பிள்ளைகளுக்கு நல்ல பாட தெரிஞ்சவங்க என்ன பண்ணுதுன்னா அப்படி அப்படி தட்டிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருக்கும் பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. 3 பேரும் அடிச்சாம்பாருங்க கையை. அந்த பாட்டு பாடவன் சொல்கிறாரு, தம்பி தயவு செய்து நிறுத்துறீங்களா, என்னால் பாட முடியல அப்படின்னாரு. கைத்தாளம் போடணும் என்ன பண்ணால் அவனுக்கு அட்லீஸ்ட் தட்ட தெரியுதுன்னு அர்த்தம். அதாவது தப்பு தாளம் போட தெரியாதவன், ஒழுங்காக தாளம் போடுறவன். அடுத்தது என்ன பண்ணுறான்? தம்புரு வாசிக்கிறாங்க. இவனுக்கு ஓரளவுக்கு சுருதி தெரியும். ஆனால் அடுத்தது போட்டிருக்குது, இவர்கள் நிபுணர்கள். இவங்க என்ன பண்ண நேர்த்தியாக இசைக்கருவி வாசித்தாங்க. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. லேவியருக்குள்ளே சங்கீத தலைவனாய் கொயர் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன். கைத்தாளம் போடுறவன் இருக்கிறான், தம்புரு வாசிக்கிறவன் இருக்கான், இசைக்கருவியை நேர்த்தியாக வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இவர் யாரு? சங்கீத தலைவனாக இருந்தான். அவன் நிபுணனாக இருந்தபடியினால் மற்றவனால படிப்பிக்க முடியாது. அடுத்தவங்களை ட்ரெயின் பண்ணணும்னா யாராக இருக்கணும்? அவன் ஒழுங்காக ட்ரெயினிங் ஆனவனாக இருக்கணும். இல்லைன்னா பண்ணலாம், கிருப பிரதர்னு கையை தட்டிகிட்டே உட்காந்தாலும் அவனும் கையை தட்டி உட்காந்துருப்பான். இவனுக்கு தம்புரு வார்த்தா அவனும் டாயன் டாயன் தட்டின்னு உட்காந்துருப்பான். இந்த சுருதிப்பட்டியில் குவான் போடும் அது மாதிரி போட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இசைக்கருவியை நேர்த்தியாக வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சங்கீதத்தில் யார் இருக்கிறான்? ஒரு நிபுணன். அவன் தான் என்ன செய்ய முடியும்? மற்றவர்கள் இன்றைக்கி சபைக்கு தேவை, இன்றைக்கி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தேவை கும்பலோடு கோவிந்தா போடுற கூட்டம் இல்லை. பிறரை நிபுணனாக மாற்றுகிறவர்கள், பிறருக்கு பயிற்சி கொடுக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை. ஆனால் தான் ஆபிரகாம் எதை நம்பினான்? ட்ரெயின்டு பீப்புள், கைப்படிந்தவர்கள் போட்டிருக்குது. அவர்கள் யார்? இவர்கள் கைப்படிந்தவர்கள் என்றால் கைகள் பழக்கத்துக்கு வந்தவர்கள். கைகளை வச்சு என்ன செய்யணும்? யுத்தத்தை செய்யவர்கள் திராணி உள்ளவர்கள். 3வது என்ன? அவர்கள் வெத்து வேட்டில் எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆயுதங்கள் தரிப்பிக்கப்பட்ட ஆவியின் பட்டயம் மொத்தத்தையும் போட்டு தான் இதை செய்யணும். ஆனால் இது அப்படி அல்ல. அந்த போர் ஆயுதங்கள் நிறைய இருக்குது. அதில் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ இதுதான் சொன்னேன். இங்கே என்ன தேவைப்பட்டது? இது என்ன கிடையாது? இட்ஸ் நாட் கார்னல் வெப்பன். இது மாம்ச கருவி அல்ல, இது ஆவிக்குரியது. தேவனை துதிப்பது, அவருடைய ரத்தம், அவருடைய கிருபை, அவருடைய முகம், நிறைய கருத்துக்கள் இருக்குது. அடுத்த முறை எடுக்கிறேன். ஆபிரகாமுடைய யுத்தம் சபைக்கு இந்த நாட்களில் மிக தேவையான ஒரு பாடம். ஏன்னா ஆபிரகாம் சுயத்தை வென்றவர். அந்த சுயம் என்ற அவருடைய சுய காயங்கள் அவர்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனால் உள்மன காயங்கள் இல்லாத ஒரு ஆபிரகாம். லோத்தினால் அவருக்கு காயங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும், ஆனால் அது அவரை பாதிக்கவே இல்லை. அப்படி ஒன்று இருந்த மாதிரி அவர் காட்டிக்கொள்ளவில்லை. விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் தோற்கடிக்கப்பட்ட போது உடனே ஓடிப்போய் அவனை மீட்டு கொண்டு வருவதிலும் அவர் அக்கறை காட்டியிருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் சுயத்தை வென்றவர்.
இரண்டாவது, அவருக்கு உள்ளே யுத்தத்தையும் வெல்ல முடிந்தது. வெளியே இருக்கிற மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ளுகிற அந்த கிருபையும் இருந்தது. அதுக்கு காரணம் ஒன்றை நாம் கவனித்தோம், உடன்படிக்கை உள்ள வாழ்க்கை. இரண்டாவதாக அவனுக்கு ஒரு இராணுவம் இருந்தது. அப்படின்னா இந்த ஆயுதங்களை பற்றிய, இந்த போர் ஆயுதங்கள், சர்வாயுதங்களை பற்றிய ஒரு தெளிவான அறிவு ஆபிரகாமுக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு சபையாகி உங்களுக்கு எனக்கும் வெற்றி வேண்டுமானால் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிருபை வேண்டும், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வருகை தாமதித்தால் அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது அதை கொஞ்சம் விரிவாக கவனிப்போம். இப்போது நாம் ஜெபிக்கலாம்.